எண் 6 9ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த ஜே நசிமா பர்வீன் தன் செம்மொழியால் பேச வந்திருக்கிறார். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழி தமிழை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியை கடல் அலையிடமும், கடமை தவறாமையை சூரியனிடமும், புன் சிரிப்பை பூக்களிடமும், சுறுசுறுப்பை எறும்பிடமும், சேமிப்பை தேனியிடமும், பொறுமையை பூமியிடமும், கடவுளிடம் கருணையை கற்றுக்கொள். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர், நடுவர், ஆசிரியர், தோழர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என்று கூறி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய இளைய சமுதாயத்தின் பொறுப்புகள். இளைஞர்கள் முக்கியம். ஏனென்றால் அவர்கள் நமது எதிர்காலமாக இருப்பார்கள். இன்று அவர்கள் நமது பங்காளிகளாக இருக்கலாம், நாளை அவர்கள் தலைவர்களாக மாறுவார்கள். ஒரு நாட்டை நல்லரசாக மாற்றும் மாற்றல் இளைய சமுதாயத்திற்கு உண்டு. சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் நாள் என இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலகை வடிவமைக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இளைய சமுதாயத்தின் பொறுப்புகளுக்குள் தனிப்பட்ட பொறுப்பு, சமூக பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, கல்வி மற்றும் கற்றல், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மற்றும் உலகத்திற்கான பொறுப்பு போன்ற பொறுப்புகளும் அடங்கும். முதலாவதாக தனிப்பட்ட பொறுப்பு. இளைஞர்களின் முதல் கடமை தங்களுக்கு, அவர்கள் தங்கள் உடல்நலில் அக்கறை செலுத்த வேண்டிய கடமை உள்ளது. இதன் பொருள் நன்றாக சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது மற்றும் தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை தவிர்ப்பது. அவர்கள் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டிய கடமை உள்ளது. இது அவர்களின் எதிர்காலத்தில் வெற்றி பெற உதவும். அடுத்ததாக சமூக பொறுப்பு. சமுதாயத்தில் இளைஞர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அவர்கள் நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டிய கடமை உள்ளது. அவர்கள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அதிகாரத்தை மதிக்க வேண்டும். அவர்களும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் சமூக நடவடிக்கைகள், தன்னார்வ பணி மற்றும் சமூக சேவைகளில் பங்கேற்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் அவர்கள் சமுதாயத்தில் பங்களிக்க முடிகிறது மற்றும் உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற முடிகிறது. குடும்ப பொறுப்பு. இளைஞர்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது. அவர்கள் தங்கள் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்க வேண்டும். அவர்களும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் தங்கள் இளைய சகோதர சகோதரிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்த உதவுகிறது. கல்வி மற்றும் கற்றல். கல்வி என்பது இளைஞர்களின் மற்றொரு முக்கிய பண்பு. அவர்கள் பள்ளியில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கற்று வளர பாடுபட வேண்டும். அவர்கள் அறிவை தேட வேண்டும், திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆர்வத்தை வளர்க்க வேண்டும். இது எதிர்கால சவால்கள் மற்றும் சவால்களுக்கு அவர்களை நன்கு தயார்படுத்தும். உலகத்திற்கான பொறுப்பு. இளைஞர்களுக்கு உலகிற்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அவர்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையே அமைதி மற்றும் புரிதலை ஊக்குவிக்க வேண்டும். இது உலகத்தை சிறந்த மற்றும் பிரகாச இடமாக மாற்ற முடியும். வழிகாட்டும் இளைஞர்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாட்டன் பாரதியின் மகத்தான வார்த்தைகளை கொண்டு பயணிக்கிறார்கள் இளைஞர்கள். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம், மக்கள் மனங்களில் நிறைந்தோம் என்ற நிலையை உருவாக்கி வருகிறார்கள் இளைஞர்கள். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்ற தன்னம்பிக்கை கவிஞர் தாரா பாரதியின் வார்த்தைகளுக்கேற்ப இளைஞர்களின் கைகளில் இன்பமாய் பூமி சுழன்று வருகிறது. முடிவில் இளைஞர்களின் பொறுப்புகள் வேறுபட்டவை மற்றும் பரந்தவை. அவர்கள் இளமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியை அவர்களுடன் சுமந்து செல்கிறார்கள். இந்த சக்தியை அவர்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றி பிறருக்கும் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கி தருவது அவர்களின் கைகளில் உள்ளது. எனவே இன்றைய எளிய சமுதாயத்தின் பொறுப்புகள் சொல்லில் அடங்காதவை. உயிரெழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக என் வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாய் நிற்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்களே எதிர்கால இந்தியாவின் தலைவர்கள். சுவாமி விவேகானந்தர் போன்று துணிச்சலுடனும் வீரத்துடன் செயல்படும் இளைஞர்கள் வேண்டும். நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், சிறப்போம் என்று கூறி சென்ற நசிமாவிற்கு நன்றி.